குரம் கொடுத்த அந்த நேரம் ஓடி வந்த சமய பார்வையாடி கண்டிருந்து பார்த்தாள் காவலில் தீர்ந்தேக மாட்டான். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அம்மா எங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் நடந்துருக்கு தெரியுமாம்மா? ஏனம்மா எங்களோட வாழ்க்கையில இத்தனை சோகம்? நீதான் எனக்கு ஒரு நல்ல பதிவு உன்னையே நிறுத்த வைப்பட்ட எங்களுக்கு இனிமேலான நம்முடைய வாழ்க்கையில் நன்மை நடைபெறத தாயி. எங்க வாழ்க்கையில நன்மையே நடைபெறுன்னு சொல்லி அது மட்டும் போதாது தாய். இதுவும் இந்த மருத்துவம்பாடி என்ற கிராமத்தினை கட்டி காப்பாற்றணும். இந்த கிராமத்திற்கின்ற வீடு மாடு கோழி ஜீவராசிகள் அத்தனையும் கட்டி காப்பாற்றணும். மும்மாறி மழை பெய்து இந்த கிராமம் எப்போதுமே செழிப்பா இருக்குன்னு உதவி செய்யணும் தாய். தவறு செய்வது பிள்ளைகள் எடுக்கணும், அதை மன்னிக்கிறதா தாய் எடுக்கணும்னு சொல்லுவாங்கம்மா. இந்த கிராம மக்கள் எவ்வளவு தெரியாமல் தவறுகள் செய்திருந்தாலும் தாயாக இருந்து மன்னித்து அருள் பாவித்து இந்த மருத்துவம்பாடி கிராமத்தை கட்டி காப்பாற்றணும். இந்த அதிகாலை வேலையை எனக்கு சக்தி வாங்க செய்து கொடுங்க. கோவிந்தா என்றாலே குறைதீருன்னு அர்த்தம். நம்ம வீட்டுல சாமி கும்பிடும்போது கூட கோவிந்தா கோவிந்தா போகணும். அதுக்கெல்லாம் கூச்சப்படக்கூடாது. இவ்வளவு தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம பேசுறோம். ஐயோ அப்படின்னு தான் சொல்லக்கூடாது. ஐயோன்னு சொன்னா ஆபத்து வருதே அப்படின்னு அர்த்தமா. வராத ஆபத்து கூட நம்மகிட்ட தேடி வந்துடும். ஐயோ என்பதற்கு பொருள் இன்னொரு பொருளும் இருக்கு. என்னுடைய மனைவி பேர் கூட ஐயோன்னு சொல்லுவாங்க. அப்படி கோவிந்தா என்றுதான் ஒவ்வொரு வாயிலிருந்து வார்த்தை வரணும். அப்படி கோவிந்தா என்று ஆர்ப்பரித்து இந்த கிராமத்தை கட்டி காப்பாற்றணும். அம்மா தாயை ஏழ பிரார்த்தனை 7 வருஷம், பஞ்ச பிரார்த்தனை 10 வருஷம் சொல்லுவாங்க தாயி. இந்த கிராம பொதுமக்கள் அனைவருமாக ஒன்றிணைந்து அவர்களால் முடிஞ்ச காணிக்கை ஏதோ உனக்கு தரப்போறாங்கம்மா. அந்த காணிக்கை சிறிதாக இருந்தாலும் உண்மையாகவே இந்த மக்களின் மனசுல மிக பெருசுமா. அந்த காணிக்கை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு கிராமத்தின் இதான் தாயை கட்டி காப்பாற்றணும். அம்மா ஓடைக்கர மண்ணெடுத்து உன்னுருவம் செய்து வச்சேன். ஊரையெல்லாம் சுத்தி வந்து பாட வந்தேன் அம்மாவே அங்காள அம்மாவே. அம்மா திக்கத்துக்கு தெய்வம் தான் துணையா இருக்க முடியும். இந்த கிராம மக்களுக்கு எப்போதுமே நீதான் தைய துணையா இருக்கணும். அவர்களால முடிஞ்ச காணிக்க உனக்கு கொடுக்க தயாரா இருக்காங்க. இந்த கிராமத்தை எப்போதுமே நல்ல முறையில் மனைவி முதல்ல ஏற்றுக்கொண்டு கட்டி காப்பாத்துங்க அம்மா. ஓடைக்கர மண்ணெடுத்து உன்னோடு செய்து வச்சு ஊரையெல்லாம் சுற்றி வந்து உன் கூடலை பாட வந்து அம்மாவே அங்காள அம்மாவே. தட்டுல போடுவா. ஒரு 5 நிமிஷம் தட்டுல போடுங்க. 5 நிமிஷம் தட்டுல போட்டு வச்சுக்கோ. 5 நிமிஷம் இந்த பாட்டு முடிக்கணும். மாலை ஒன்று வராக செய்து வச்சேன். வரக்கூடாதா என் அம்மாவே உன் வாழ்விலே சாயக்கூடாதா? நீ வந்திருக்கிறது கல்லோ கற்சிலையோ தெய்வமோன்னு எங்களுக்கு தெரியாதுமா. கல்லாக இருந்தாலும் தெய்வனை நம்பிதாமா நாங்கள் அனைவரும் உன்னை கையெடுத்து கும்பிடுறோம். எங்க நம்பிக்கை வீண் போக கூடாது தாய். நீ கல்லோ கற்சிலையோ இந்த கலியுகத்தில் தெய்வமானாய். கற்சிலையோ இந்த கலியுகத்தில் வந்து தெய்வமானாய். மாறக்கூடாதா என் அம்மாவும் கருவறை ஏறக்கூடாதா? நாடக கலை ரசிகப்பெருமக்களை அம்மனுக்கு நம்ம காவல் போடுவோம்.
அம்மனுக்கு காகுருபாவோட ஆக்ரோஷம் அதிகமாகி முடிந்த உடனே கீழே அமர வைக்கிறேன். நான் அமர வச்ச உடனே இந்த கிராமத்தில் எவ்வளவு பேர் நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒவ்வொரு தடவை வந்து உங்க கையில் கிடைச்ச காணிக்க அந்த அம்மனுக்கு செலுத்தி விட்டு அந்த அம்மன் கையால ஒரு விபதி வச்சுட்டு போங்க. நிச்சயம் வாழ்க்கையில நல்லது நடக்கும். நம்புறவங்களுக்கு எப்போதுமே கடவுள் உண்டு, நம்பாதவங்களுக்கு தான் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி மனிதனுடைய நம்பிக்கைக்கு ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தி தான் அப்படி உங்க கையில் கிடைச்ச கணக்கு ஒரு தடவை செலுத்தி அந்த அம்மன் கையால விபதி வச்சுட்டு போங்க. வாழ்க்கையில நல்லது. கா கொடுத்து முடிஞ்ச பிறகு தட்டுல காணிக்க போடுங்க. கொடி நீங்க ஒரு வந்து உங்க கையில் கிடைச்ச